என் மூச்சவ பேச்சவ பேசலும் அழகு எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவு முரளையவ கலையவ அழகிய நிலவவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா. இப்ப எதுக்கு நீ அக்கௌண்ட்ஸ் பார்க்கணும்னு துடிக்கிற? அதான் கலை வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. நீ குழந்தை பெத்துக்கிறத மட்டும் பாத்துக்கோ, தேவையில்லாம இதெல்லாம் மூக்க நுழைக்காத. இல்ல எனக்கு புரியல. என்ன புரியல உனக்கு? வீட்டு வேலை செய்யறதுக்கே முடியல, இதுல குடோனுக்கு போய் அக்கௌண்ட்ஸ் வேற பார்க்க போறியா? இல்ல நான் ஒன்னும் உங்க வீட்டு விஷயத்துல ஒன்னும் தலையிடலையே. என் வீட்டு விஷயத்துல தானே நான் தலையிடுறேன். சொல்லபடி போனா நீங்க தான் எங்க வீட்டு விஷயத்துல தலையிட்டு இருக்கீங்க. பாத்தியாடா, இதான் நான் சொன்னேன், எனக்கு செருப்படி குடுக்கற மாதிரி பண்றான்னு. நீயும் கேட்டுக்கிட்டு அமைதியா நிக்கிற. கொஞ்சம் அமைதியா தான் இருவேன், பெரியவங்க சொன்னா கேட்டுக்கவேன். இவங்க யாருங்க? கல்யாணம் பண்ணி போயிட்டா அவங்க குடும்பம் மட்டும் தானே, இவங்க ஏன் என் வாழ்க்கையிலே வந்து தலையிடுறாங்க? இப்ப என்ன பண்ணணுங்கிற? நானும் அக்கௌண்ட்ஸ் பார்க்கணும். என்ன ஏன் இவங்க விட மாட்டேங்கிறாங்க? அதுவும் இல்லாம உங்க மாமா பொண்ணுக்கு அவங்க அப்பா கடையில போய் வேலை பார்க்கலாம்ல, எதுக்கு நம்ம கடையில வந்து வேலை பாக்குறா? நம்ம கடையில வேலை இருக்குன்னு வந்து பாக்குறா. அவங்க அப்பா கடைக்கும் தானே அக்கௌண்ட்ஸ் பார்க்கணும். அந்த திறமையை அவங்க அப்பா கிட்ட காட்ட வேண்டியதானே. இது என்னங்க வம்பா போச்சு? என்னதான் இருந்தாலும் நீங்க உழைச்சு சம்பாதிக்கிறது தானே. அம்மாடி, உழைச்சது அவனா இருந்தாலும் உருவாக்குனது எல்லாம் நானும் என் புருஷனும். என் நகையை வச்சுதான் இந்த கடையோட சாம்ராஜ்யமே திறந்திருக்கு. நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்து இன்னும் 1 வருஷம் தான் ஆச்சு, அதுங்காட்டி என்ன பேச்சு பேசுற? சரி இருக்கட்டும், எல்லா பிள்ளைங்களுக்காக தானே. நீங்களே வச்சுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? என் பிள்ளைங்களுக்கு எப்ப கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். என்னடா 2 பேர் பேசி வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து பேசுவாரீங்களா? நான் எதுவும் சொல்லமா. உன் பொண்டாட்டிய திரும்பி ஒரு வார்த்தை கேட்காம நீ பாட்டுக்கு அமைதியா நிக்கிற. அப்ப எங்களுக்கு என்ன தோணும்? நீ கேட்க முடியாததெல்லாம் உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லி கேட்க சொல்றியா? இங்க பாருங்க, அவருக்கு கேட்கணும்னு தோணுச்சுன்னா எப்பவோ கேட்டிருப்பாரு. இது எனக்கான கேள்வி, நான் கேட்டுதான் ஆவேன். ஏன்னா நான் இந்த வீட்டு மருமக. எங்க வீட்டுக்காரு உழைக்கிறாரு. என்ன சும்மா உழைக்கிறான்னு பேசிக்கிட்டு இருக்க? அவன் என்னத்த உழைச்சான்? நீ கல்யாணம் பண்ணிட்டு வரதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் கடையில உட்காந்துருக்கான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்க அப்பா, உனக்கு தான் உங்க அப்பா ஒண்ணு இல்லாத மாதிரி போயிட்டானே, அதனால எங்க அப்பாவோட அருமையெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? தேவையில்லாம எங்க அப்பாவை பத்தி பேசாதீங்க. உங்க அப்பாவை பத்தி பேசவும் உனக்கு கோவம் வருதோ? இம்புட்டு நேரம் நீ பேசிக்கிட்டு இருந்த, அப்பெல்லாம் ஒன்னும் தெரியல. இங்க பாருங்க, என்ன பேசுனேன்? குடோனுக்கு அக்கௌண்ட்ஸ் பார்க்க நான் போறேன்னு சொன்னேன். அதுக்கு விட வேண்டியதானே? அதை விட்டுட்டு யாரோ ஒருத்தைய கொண்டு வந்து வைக்கிறீங்க. இந்த வீட்டுக்கும் இவருக்கும் சம்பந்தமானவர் நான் மட்டும்தான். என்னோட இடத்த நான் எப்படி விட்டு கொடுக்கறது? அம்மா தாயே, குழந்தைய பெத்துப்பிட்டு 1 வருஷம் கழிச்சு நீ என்ன வேணாலும் பாத்துக்க. இப்போதைக்கு நம்மளுக்கு குழந்தை தான் முக்கியம். திடீர்னு மயக்க வருதுங்கிற அப்ப நீ பாட்டுக்கு கிளம்பி ஆஸ்பத்திரிக்கு போயிருவ. உன்கிட்ட அக்கௌண்ட்ஸ் கொடுத்துட்டு திரும்பி என் வீட்டுக்கார அவஸ்தப்படுறதுக்கா? இங்க பாருங்க, நீ என்ன வேணாலும் பேசிட்டு போ. நகை போட்டது என்னோடது. எனக்கு முடிவெடுக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அப்படி பார்த்தா ஏன் அப்பா போட்ட நகையும் தானே இந்த கடையில இருக்கு. என்னடா அவ பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடிலாம் பேசுறா? நான் முன்னாடியே கேட்டுட்டேமா, அவளும் தான் சொல்றா. அவங்க அப்பா போட்ட நகையும் தானே நம்ம அடமான வச்சு கடைக்கு யூஸ் பண்ணிக்கிறோம், அததான் அவ சொல்றா. அதுக்கு எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. நல்லா இருக்குடா கதை. 1 வருஷம் போட்டதுக்கும் 20 வருஷம் போட்டதுக்கும் ஒன்னா? நான் ஒண்ணுன்னு சொல்ல வரல. என்னைய கேட்காமையே எங்க அப்பா போட்ட நகையை எடுத்து நீங்க பாட்டுக்கு கடைக்கு யூஸ் பண்ணீங்கல்ல, போடும்போது ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டீங்களா? நான் உங்களுக்கு எழுதி கொடுத்த மாதிரி நீங்க பாட்டுக்கு எடுத்து போட்டுக்கிட்டீங்க. அப்ப நான் கேள்வி கேட்க தானே செய்வேன். இங்க பாரு, இப்ப என்ன உன் நகையை திருப்பி கேட்கற? நகையை திருப்பி கேட்கணும் இல்லையோ, 1 வருஷத்துல அந்த நகையை அடமான வச்சு நீங்க எவ்வளவு சம்பாரிச்சீங்களோ அது எனக்கு வேணும். பாத்தியாமா எப்படியாப்பட்ட ஆளா இருக்கான்னு? அடே, உன் பொண்டாட்டி பேசுறத பாத்தியா? நான் எல்லாம் பேசி முடிச்சிட்டேன்க்கா. அவ கேக்குற மாதிரியே இல்ல. இத பத்தி கேட்காத, சண்டை வரும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அவதான் கேட்காம வந்து கேட்டுக்கிட்டு இருக்கா. எனக்கு என்னமோ இவங்க 2 பேரும் நாடகம் ஆடுறாங்கன்னு எனக்கு தோணுது. ஆமாண்டி, அப்படிதாண்டி எனக்கும் தோணுது. மா, எனக்கு என்னமா தேவையாமா? ஆனா அதனாலதான் 2 நாள் இந்த பிள்ளைட்டு பேசவே இல்ல. நல்ல கதையை விடுறடா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜோடியா 2 பேர் வந்திய, எல்லாத்தையும் பேசி வச்சுக்கிட்டு ஆத்திர கேக்குற மாதிரி வந்து அப்படியே நகை கணக்கு, சொத்து கணக்கு, அக்கௌண்ட்ஸ் கணக்கு எல்லாத்தையும் கேட்க விட்டுருக்க. ஏய், நீ பயங்கரமான கேடிடாண்டா. இங்க பாருங்கக்கா, எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அவ என்னைய கொஸ்டின் கேக்குறா. 1 வருஷம் நம்ம அவளோட நகையை கேட்காம தானே வச்சோம். இப்ப அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, எப்படி தெரிஞ்சது? ஓ, அப்படியே தெரியாம மெயின்டைன் பண்ணலாம்னு இருந்தீங்களோ? சரியான ஆளா இருக்கீங்களே. நீ கொஞ்சம் வாயை மூடு. தேவையில்லாம என் குடும்பத்தை பத்தி பேசாத. பார்த்தேன் உங்க குடும்பத்தை. எங்க வீட்டுல நகை போட்டு எல்லாம் அனுப்பி வைப்பாங்களாம். என்னைய கேட்காமையே இவங்க நகை எடுத்து யூஸ் பண்ணுவாங்களாம். கேட்டா உங்களுக்காக தான் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். சரி, எங்களுக்காக தானே பண்றிய, அதை கொடுங்கன்னு கேட்டாலும் உனக்கு இதுல உரிமை இல்ல. உங்க அப்பா என்ன உன்னை எப்படி வளர்த்து வச்சிருக்கான் அப்படி வளர்த்து வச்சிருக்கான்னு என்னையவே ஏத்திக்கிட்டு பேசுறது நல்லா இருக்குங்க கதை. இப்ப என்னதான் பண்ணணுங்கிற? எனக்கு எங்க அப்பா போட்ட நகை வேணும். ஓ,
உங்க அப்பா அப்படியே கேட்ட நகையை போட்டுட்டாரு. கேட்ட நகையை போடலனாலும் போட்ட நகையை நீங்க கேட்காம தானே வச்சியே. டேய், இன்ன வரைக்கும் சுந்தரி உன்கிட்ட அவ்வளோ நகை எடுத்து கொடுத்துருக்கா, பணமாவும் எடுத்து கொடுத்துருக்கா. ஆனா ஒரு நாளைக்காவது இந்த மாதிரிலாம் சொல்லி காட்டியிருக்காளாடா? ஏன் சொல்லி காட்டாம? அதான் வாரம் இல்லையே, டெய்லி சொல்லி காட்டிக்கிட்டே இருக்கீங்களே, எப்படி? ஏன் முன்னாடிதான் உன் புருஷன் தான் வாங்கினா, அடமானத்துல வச்சான், நகையை இன்னும் திருப்பி தரல, அதை வச்சுதான் ஏகப்பட்ட சொத்து வாங்குறான், அப்படி இப்படின்னு அம்புட்டுக்குள்ள பேச்சு பேசுனிய. இப்ப மட்டும் சொல்லி காட்டினானான்னு கேக்குறிய? இதெல்லாம் உங்களுக்கே அடுக்குமா? ஏமா இந்த மாதிரிலாம் பண்றிய? டேய், அவ சொல்றான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. என்னமாமா, ஆனா எல்லாரும் சேர்ந்து என்னையே தான் முட்டாளாக்குறீங்க. எனக்கு அப்படியே யார் மேல கோவப்படுறதுன்னு தெரியல. எனக்கு எல்லார்கிட்டே வாங்கினதுனால என் மேலதான் எனக்கு அவ்வளவு கோவம் வருது. ச்சே, வர வர வீட்டுக்கு வரவே பிடிக்கலமா. டேய், எப்படியோ பேசி சண்டையை மூட்டி என்னையும் என் பையனையும் பேச விடாம நீ பண்ணிட்டில. இப்ப சந்தோஷமாடி உனக்கு? கடவுள் ஒரு நாள் வப்பாண்டி உனக்கு. பெரிய அப்பா வப்பான் பாரு. அப்ப நான் பாக்குறேன்டி, கண்டிப்பா பாப்பேன். எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன், நாசமா போயிடுவேன். தேங்க்யூ. எம்புட்டு திமுரு பாருமா. நீங்க இந்த மாதிரிலாம் வாழ்த்தனா கண்டிப்பா நான் நல்லா தான் இருப்பேன். ஏன்னா நான் யார் குடியும் கெடுக்கல, யாரு சோத்துலயும் மண்ணை வாரி அடிக்கல, எந்த குடும்பத்திலயும் உங்களை மாதிரி போய் புருஷன் பொண்டாட்டியை பிரிச்சு வைக்கல. இத்தனைக்கும் உங்களுக்கும் உங்க வீட்டுக்காருக்கும் நான் எதுவும் பேசி சண்டையை முட்டி விடல. அதனால நான் நிம்மதியா நல்லா இருப்பேன். என் பிள்ளையும் நல்லா இருக்கும். ஏமாத்து கும்பல் நீங்க தான் ஏமாத்திட்டு திரியிறிய. இம்புட்டு நாளா எனக்கு தெரியாம போச்சு. 25 பவுன் எங்க அப்பா போட்ட நகையை எங்க இருக்குன்னு கேட்டா என்கிட்டதான் இருக்குன்னு சொல்றீங்களே. இப்ப பார்த்தா அடமானம் வச்சிருக்கிய. யாரு வீட்டு நகையை யார் போய் அடமானம் வைக்கிறது? இதெல்லாம் மட்டும் நீங்க என்கிட்ட கேட்க மாட்டீங்களா? ஆனா இந்த வீட்டு அக்கௌண்ட்ஸை மட்டும் நான் பார்க்க கூடாது. நல்லா இருக்கே கதை. நீங்க என்ன பண்ணாலும் சரி, கலையே கடைக்கு வந்தாலும் நானும் அக்கௌண்ட்ஸ் பார்க்க போவேன். என் நகையை திருப்பறதுக்காகாவது நான் போய் தானே ஆகணும். இந்தா தரேன் அந்தா தரேன் திருப்புற நகைக்கான காசை பதுக்கி வச்சிருந்தீங்கன்னா அதனால நான் கண்டிப்பா குடோனுக்கு போவேன். அக்கௌண்ட்ஸை எடுத்து பார்ப்பேன். யார் யார் என்ன வரவு செலவு எல்லாமே தெரிஞ்சுப்பேன். நீங்க அப்படி என்ன பண்றீங்கன்னு நானும் பாக்குறேன். இங்க பாருங்க, உங்க வீட்டு விஷயத்துல நான் தலையிடுறதே இல்ல. மேற்கொண்டு என்னை இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்திய, அப்புறம் உங்க வீட்டு விஷயத்துலயும் அண்ணனுக்கு போன் அடிச்சு எல்லாத்தையும் கேட்டுருவேன். சொல்லிட்டேன், ஜாக்கிரதை. பாத்தியாடி, எம்புட்டுக்குள்ள பேசுறான்னு பாத்தியா? இவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாமா. நீயமா அழுதுகிட்டு இருக்க? இவெல்லாம் ஒரு ஆளும் மண்டையும் மூஞ்சியும். இவ பெரிய கணக்குல புயலு. அந்த அக்கௌண்ட்ஸை பார்த்துட்டு யார் திருத்தம் பண்றாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாமா. அப்படியே புருஷங்கார லட்சமா சம்பாதிக்கிறான் பாரு. என் புருஷன் சம்பாதிக்கிறது கூட இவன் சம்பாதிக்கலாமா? ரொம்ப ஓவரா வாய் கொழுப்பு. நம்ம எதுக்காகமா அவன் நகை எடுத்தோம்? நம்ம கிட்ட இருக்கிற நகை எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டான். மோட்டருக்கு பில்லு கட்டணும், காசு வேணும்னு சொன்னதுக்காக தானே அந்த நகை எடுத்தோம். அப்பயும் அவன் கிட்ட சொல்லிட்டு தானே இருந்தோம். அவன் தான் வேணான்னு சொன்னாலடி. அதுக்காக எப்படியா இருந்தாலும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும்ல அந்த நகையை எடுத்துதான் நம்ம பண்ணிருப்போன்னு. கண்டிப்பா இவன் தாமா வேணா பிடிச்சவன். இவன் எல்லாத்தையும் பொண்டாட்டிகிட்ட சொல்லிவிட்டு நேக்கா ஏத்தி விட்டுட்டு அப்படியே கோவப்படுற மாதிரி கிளம்பி போயிட்டான். நீ அதை நம்பிக்கிட்டு புருஷனும் பொண்டாட்டியும் நல்லா ஒண்ணு சேர்ந்துட்டாகமா. இருக்கிற சொத்தையெல்லாம் எனக்கு கூட கொடுக்காம உன்கிட்ட இருந்து ஆட்டையை போட போறாங்களா இல்லையான்னு மட்டும் பாரு. என்னடி சொல்ற? பாருமா, அக்கௌண்ட்ஸ் மட்டும் இவ தூக்கி பார்த்தான்னு வையே, எவ்வளவு வரவு செலவு வருது, எவ்வளவு ஒரு மாசத்துக்கு வருது அப்படிங்கறத இவ கண்டுபிடிச்சிருவா. அதுக்கப்புறம் ஒன்னாலையும் சரி என்னாலையும் சரி எதுவுமே பண்ண முடியாது. எப்படியாவது இதை தடுத்து நிறுத்திடு. அம்புட்டுதான் நான் சொல்லுவேன். இவ கத்துல எப்ப பத்திரம் பதிவோங்கிறது கூட கேட்க முடியல. சண்டாளி. இவெல்லாம் எப்படி போக போறான்னு மட்டும் பாரு. என் குடும்பத்துல வந்துகிட்டு என்னையவே என் குடும்ப விஷயத்துல தலையிடாதங்கிறா. என்ன மிரட்டிட்டு போறா பாத்தியில? என் புருஷனுக்கு போன் அடிச்சிருவாளாம். பெரிய இவ சிபிஐ சிஐடி ஆளும் மூஞ்சி மொகரக்கட்டையும் ஒன்னுத்துக்கு வக்கில்லாத நாயி என்னைய வந்து பேசிக்கிட்டு இருக்கு. உங்க அப்பங்காரன் அப்படியே ஒரு 80 பவுனை தூக்கி போட்டுட்டான். அதை வச்சுக்கிட்டு ஓவரா ஆட்டமா ஆடிக்கிட்டு இருக்காளேவ. இவ இடத்துல வேற யாராவது இருந்தாங்கன்னு வையி இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்கம்மா. சரி பாவம் அம்மா இல்லாத பொள்ளன் அப்படின்னு பார்த்தா இவ பயங்கரமான கேடியா இருக்காமா. எப்படியெல்லாம் திமுறா பேசுற பாத்தியில? இவெல்லாம் எவளுக்குமே அடங்க மாட்டா. அடங்காத நாயி. இப்ப என்னடி பண்றது? ஐயோ, கணக்கு வழக்கெல்லாம் பார்த்தா என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சிருவாடி. நீ கொஞ்சம் அமைதியா இருமா. அதான் கலையும் போவான்னு சொல்லியிருக்காங்கள, 2 பேரும் போகட்டும். அவ என்ன கூத்தடிக்கிறான்னு பாத்துக்கிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிவிட்டு அதை அவ தலையிலே போட்டு விட்டுருவோம். அப்பதான் பாண்டி பையலும் உணர்ந்து இவளை என்னமே வர வேணாம் அப்படின்னு சொல்லுவான். அப்படி நடந்தா நல்லா இருக்கும்டி. மாசத்துக்கு 10 லட்சம் அவன் சம்பாதிக்கிறான்டி. ஆனா அப்பா மாசத்துக்கு 5 லட்சம் 4 லட்சம் தான் கணக்கு காமிக்கிறாரு. இதை மட்டும் தெரிஞ்சதுன்னு வையே பாண்டி பையலும் நம்மள மதிக்கவே மாட்டான். நடக்கட்டுமா, பொறுமையா இரு. கலை போகட்டும், அதுக்கப்புறமா என்ன ஏதுன்னு பாத்துப்போம். முதல்ல அழுகிறத நிறுத்துமா. அதுவும் இல்லாம அவ முன்னாடி நின்றுகிட்டு தேவையில்லாம அழுதுகிட்டு இருக்க. அந்த சிரிக்கி மாவ எம்பிட்டு தைரியமா பேசுறா பாத்தியில? ஆமாண்டி. ஆனா அவளை ஒண்ணுமே பண்ண முடியலடி. இந்த சாமியும் பாத்துக்கிட்டு தானே இருக்கு, எதுவும் பண்ணாம அமைதியா நிக்குதே. அரசி இதே மாதிரி தானே ஆட்டமா ஆடுனா, அதுக்கப்புறம் அடங்கி உட்கார்ந்துட்டால. ஆனா இவளை மட்டும் என்னால அடக்கவே முடியலடி. விடுமா, நம்ம பெரிய பூசாரிட்ட தாயத்தை வாங்கிட்டு வந்துருவோம். இல்ல ஏதாவது மருந்து வாங்கிட்டு வந்து இவளுக்கு வச்சு விட்டுருவோம்.
எல்லாம் சரியாயிடும். கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் திமிரா பேசுவா. முதல்ல அவங்க அப்பா விட்டு நகையை திருப்பி அவகிட்ட கொடுத்துரு. தேவையே இல்லம்மா, அதை வச்சுக்கிட்டே இருந்தேன்னு வையி, காலத்துக்கும் அதை சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பா. அதை சொல்லி காட்டியே சொத்தெல்லாம் கேட்க ஆரம்பிப்பா. இதெல்லாம் தேவையே இல்லம்மா. ஒரே ஒரு வருஷம் மட்டும்தான் வச்சிருந்தது, அதுக்கான பணத்தை மட்டும் அந்த வீட்டை கொடுத்துரு. அம்பிட்டுதான் நான் சொல்லுவேன். இன்னும் அவ நகை இருக்க அவ இன்னும் வாய்க்கிலேயே பேசுவா. சொல்லிட்டே அவ்வளவுதான். சரிடி, இன்னும் ஒரு வாரம் போகட்டும், அவன் நகையை திருப்பி கொடுத்துடலாம். இந்த பையன் வேற கோவமா போயிருக்காமா. அந்த இடம் நல்லா இருக்கு, நைட்டு வந்தானா நீ தான் பொறுமையா பேசணும். முதல்ல அழுகிறது நிப்பாட்டுமா. இல்லடி, இந்த பிள்ளை இம்புட்டு பேச்சு பேசுது, ஆனா அந்த பையன் ஒரு வார்த்தை கூட கேட்காம போறானே. அதை தான் நான் அப்பையில இருந்து சொல்றேன். இந்த பையன் எல்லாத்தையும் அந்த பிள்ளைகிட்ட சொல்லி கொடுத்துதான் கேட்க சொல்றான். எனக்கு என்னமா அப்படிதான் தோணுது. நீ தான் இந்த பையனை நம்பி ஏமாறாமா. பார்த்து சூதானமா இருந்துக்க. முதல்ல அழுகையை நிப்பாட்டு. சரிடி. இங்க பாருமா, சொல்லு. நைட்டு வந்தான்னு வையி, அவன்கிட்ட நேக்கா பொறுமையா பேசு. நான் பேசினேன்னா கண்டிப்பா சண்டை தான் வரும். நான் இங்கிட்டு வரவே இல்லை, நீ மட்டும் பேசு. அவன்கிட்ட இந்த இடம் என்ன ஏதுன்னு பார்த்து பத்திரம் பதிறது எப்பன்னு கேளு. எப்படியா இருந்தாலும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் கிளம்பிடுவேன். இன்னும் ஒரு 5 நாள் தான் இருக்கு. இதாம கேட்டு அதுக்குள்ளார முடிச்சு கொடுக்கணும். சரிடி, நான் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் இந்த வேலையை பார்ப்போம். எப்படியா இருந்தாலும் குடோனுக்கு போறதா இருந்தா நல்ல நாள் பார்த்துட்டு தான் அவ போவா. நல்ல நாள் இப்போதைக்கு இல்லை, இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சுதான் நல்ல நாள். அதுக்கு முன்னாடி இந்த இடத்த பேசிடுவோம். சரிடி, விடுமா. அவ பேசுனதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இதை நினைச்சு உனக்கு உடம்பு முடியாம போயிட போகுது. அவெல்லாம் ஒரு ஆளுன்னு மதிக்காத. இருந்தாலும் மா, நான் தான் சொல்றேன்ல, அவ மூஞ்சியும் ஆளும் ஒன்னும் இல்லாதவளுக்கே இவ்வளோ பேச்சு பேசுறானா. நம்மலாம் கோடீஸ்வரங்க, எம்புட்டு பேச்சு பேசணும். விடுமா. சரிடி, வா போய் சாப்பிட்டுட்டு போய் படுப்போம். சாப்பாடு பரிமாறும்போது கூட அவ தான் முக்கியம். அப்படியே என்னமா விழுந்து பரிமாறுறாங்க. அவ இந்த குடும்பத்துக்கு என்ன பண்ணி தொலைஞ்சா? அப்படி கையில வச்சு தாங்குறாங்க. நாங்க சாப்பிட வரும்போது ஒரு ஈ காக்கா கூட இல்ல, அத்தை மட்டும் தான் இருந்தாங்க. இப்ப இவளுக்கு என்ன மவுசு, பிச்சைக்கார நாய். இவளுக்கு மட்டும் எதுக்கு இதெல்லாம் நடக்குது? நம்ம என்ன அப்படி தப்பு செஞ்சோம்? ஒன்னும் இல்லாதவளுக்குலாம் எப்படிப்பட்ட வாழ்வு கிடைக்குது? சொந்த அத்தை எனக்கு கொஞ்சம் பரிமாறுறதுக்கு வலிக்குது. பார்க்கும் போதெல்லாம் அப்படி கடுப்பா வருது. கீதா, எல்லாத்துக்கும் நீ மட்டும் தாண்டி காரணம். நீ மட்டும் என் வாழ்க்கையில வராம இருந்திருந்தீனா முரளி மாமா என்னைய மட்டும் தான் கல்யாணம் பண்ணிப்பாரு. வேற ஆப்ஷனே அவருக்கு கிடையாது. என்னைக்கு என் காலேஜுக்குள்ளார என் கூட படிக்க வந்தியோ அப்பையில இருந்தே முரளி மாமா என் கூட சுத்துறதை விட்டுட்டு உனக்காக சுத்த ஆரம்பிச்சாரு. அப்பையும் சும்மா ஃப்ரெண்டு தானேன்னு சொல்லி விட்டு விட்டேன். அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. இப்ப என்னால என்ன பண்ணி ஒண்ணுமே பண்ண முடியாம இருக்கு. பாப்பா, சொல்லுங்கண்ணே. ஜூஸ் எது குடிக்கிறீங்களா? ஜூஸா? ஆமா பாப்பா. இந்த ஜூஸ் எல்லாம் யாருக்கு? எல்லாருக்கும் தான். குறிப்பா உங்களுக்கு, கீதா அம்மாவுக்கு, உங்களோட அப்பா அம்மாவுக்கு. கீதா அம்மாவா? பிச்சைக்கார நாய்க்கு என்ன மரியாதை? கீதா அம்மாவா? பாப்பா, சொல்லுங்கண்ணே. உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கிறங்க. சரிங்கண்ணே. நான் கொண்டு போய் கீதா அம்மாவுக்கு அவங்க அம்மா அப்பாவுக்குலாம் கொடுத்துட்டு வந்துடுறேன். அண்ணே, சொல்லு பாப்பா. எனக்கு கொஞ்சமா மோர் கிடைக்குமா? ஏன் பாப்பா? வயிறெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. சாப்பிட்டது எதுவும் செமிக்கல போல. நீங்க கொஞ்சம் மோர் கொடுக்குறீங்களா? அப்படி இல்லைன்னா பொவன்டா எனக்கு கொடுக்குறீங்களா? பொவன்டாவா பாப்பா? ஃப்ரிட்ஜில் தான் இருக்கு. நான் வேணா எடுத்துட்டு வந்துட்டுமா? எடுத்துட்டு வாங்கண்ணே, பொறுமையா எடுத்துட்டு வாங்க. ஜூஸை நான் எதுவும் பண்ணாம பாத்துக்கிறேன். சரி பாப்பா. உன்னை நல்லா உபசரிக்கிறாங்கல்ல, இருடி. எனக்கு கொடுக்குற ஜூஸ்ல நான் பேதி மாத்திரையை கலக்குறேன். கலந்து விட்டேன்னு வையே, பாத்ரூமுக்கும் ரூமுக்குமா அலைஞ்சிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் எங்க முரளி கூட கூலா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பேன். அதுக்கு வைக்கிறேன் பாருடி ஆப்பு. பாப்பா, பாப்பா. சொல்லுங்கண்ணே. போண்டா கலர் இல்ல, அதனால நீங்க இந்த ஜூஸே குடிச்சுக்கிறீங்களா? சரிங்கண்ணே, நான் குடிச்சுக்கிறேனே. நீங்க அவங்களுக்கெல்லாம் எடுத்துட்டு போயிருங்க. சரி பாப்பா. கீதா, நீ இந்த ஜூஸை குடிச்சதுக்கு அப்புறம் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு பொறுத்து இருந்து பாரு. வாங்கம்மா. என்னமோ சரியில்லையே. ரொம்ப நேரமா இவ இந்த ஜூஸ் பக்கெட்டே நின்றுகிட்டு இருந்தா. இம்புட்டு நேரம் சிரிச்சு பேசுனா நான் வரவும் அமைதியாயிட்டா. ஐயோ, இவ எதுக்கு இங்க வந்தா? ஜூஸ்ல பேதி மாத்திரையை போட்டதை இவ கண்டுபிடிச்சிருப்பாளோ? உங்களுக்கு ஜூஸ் எதுவும் வேணுமாமா? இல்லனே, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இங்க வந்தவங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க. சரிம்மா. ரொம்ப திருன்னு முழிக்கிறாளே. இந்த ஜூஸ்ல எதையாவது கலந்துருப்பாளோ? முருகனே. சொல்லுங்கம்மா.
எனக்கு ஒரே ஒரு ஜூஸ் மட்டும் வைக்கிறீங்களா? அப்படியாம்மா? ஏனே ஜூஸ் இல்லையா? இல்ல பாப்பா, மொத்தம் 5 ஜூஸ் தான் இருக்கு. முரளி தம்பிக்கும் வேணும்னு கேட்டுச்சு. இந்த பாப்பாவுக்கு ஒண்ணு, அப்புறமா கீதா பாப்பாவுக்கு ஒண்ணு, அவங்க அப்பா அம்மாவுக்கும் ஒண்ணு. மொத்தமா 5 டம்ளர் தான் பாப்பா இருக்கு. ஓ சரிங்கண்ணே. இவங்க யாரு? இவங்க ஒன்றும் நம்ம கெஸ்ட் இல்லைல்ல, இவங்களுக்கு எதுக்கு கொடுத்துக்கிட்டு இங்க ஒரு டம்ளரை எனக்கு கொடுத்துருங்க. அது எப்படி கொடுக்க முடியும்? நானும் இந்த வீட்டுக்கு கெஸ்டா தான் வந்திருக்கேன். முருகானே முன்னாடியே என்கிட்ட சொல்லிட்டாவ. நான் தான் வேணான்னு சொன்னேன். வயிறு ஒரு மாதிரி இருக்கு, பொவன்டா வேணும்னு கேட்டேன். அதுவும் இல்லைன்ட்டாவ. இப்ப இதுவும் இல்லைன்னா எனக்கு ஒரு மாதிரி வாயெல்லாம் வறண்டு போயிற மாதிரி இருக்கும். எனக்கு ஒரு ஜூஸ் டம்ளர் வேணும். ஓஹோ, அப்ப சரிண்ணே. நீங்க மற்ற டம்ளர் எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க. ஒரே ஒரு டம்ளர் அவங்களுக்காக நான் எடுத்து வைக்கிறேன். மற்றதெல்லாம் நீங்க எடுத்துட்டு போங்க. சரிங்கம்மா. யாருக்கிட்ட எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து புடுங்க பாக்குறா. இவளும் இந்த வீட்டுக்கு சொந்தமா இருந்தாலும் பிறந்ததுல இருந்தே அத்தை கூடவே நான் இருக்கேன். எனக்கு இல்லாத ஜூஸ் உரிமையா இவளுக்கு வந்துட போகுது. நான் எல்லாத்தையும் அப்படியே விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறா போல. இனிமேலாம் அப்படி இருக்கவே கூடாது. ஜூஸ் எடுத்து குடிக்க வேண்டியதானே? ஜூஸுக்காக அந்த போராட்டம் பண்ணீங்க. ஆத்தி, எந்த ஜூஸ்ன்னு தெரியலையே. நான் பாட்டுக்கு இங்கிட்டு திரும்பின வாக்குல நின்றுகிட்டு இருக்கும்போது முருகானு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாரு. இது நான் மாத்திரை கலந்ததா மாத்திரை கலக்காததான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன மேடம் திரு திருன்னு முழிக்கிறீங்க? அது வந்து ஜூஸ் வேணும் நீங்க தானே கேட்டீங்க. ஆமா. அப்புறம் என்ன, எடுத்து குடிக்க வேண்டியதானே? இல்ல, அது வந்து ஜூஸுக்காக என்ன பேச்சு பேசுனீங்க? இப்ப எடுத்து குடிக்கல, அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கே வரக்கூடாது. நான் போய் நேரா போய் அத்தையிட்ட சொல்லிடுவேன். இல்ல இல்ல, நான் எடுத்து குடிக்கிறேன். எடுத்து குடிங்க. சரி. இன்னும் என்ன என்னையவே பார்த்துட்டு இருக்கிய? ஜூஸை குடிங்க. சரி. கடவுளே, என்னை இப்படியாப்பா சோதிப்ப? திரும்பி திரும்புறதுக்குள்ளாட்ட எல்லா ஜூஸையும் எடுத்துட்டு போயிட்டாரு. இது கலந்ததா கலக்காததா எப்படி கண்டுபிடிக்கிறது? குடிங்க. அந்த குடிக்கிறேன். கடவுளே, நீங்க தான் என்னை காப்பாற்றணும். ஒரு மடக்கு குடிச்சு பார்ப்போம். நல்லா இருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணிடுவோம். நல்லதா இருக்கு. என்னத்த நல்லா இருக்கு? இல்ல, ஜூஸ். வீட்டில் போட்ட ஆரஞ்சு ஜூஸ் நல்லா தான் இருக்கும், குடிங்க. சரி. அப்பா, கடவுள் நம்மள காப்பாத்திட்டாரு. இதுல நான் எந்த பேதி மாத்திரையும் கலக்காத ஜூஸை தான் எனக்கு வச்சுட்டு போயிருக்காரு. கடவுளே, கோடான கொடி நன்றி. மீதி ஜூஸே குடிச்சிருவோம். என்னவ தனக்கு தானே சிரிச்சுக்கிறா, தனக்கு தானே முணுமுணுங்கிறா. ஒருவேளை பைத்தியக்காரியா இருப்பாளோ? ஜூஸை குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி யோசிக்கிறா. ஏதோ சரியில்லை. மற்றவங்க ஜூஸ் குடிக்கிறதையும் போய் பார்த்துட்டு வருவோம். அப்பதான் என்ன நடக்குதுன்னு தெரியும். இவ எதுவும் கலந்துருந்தாலும் கலந்துருப்பா. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன? இன்னொரு டம்ளர் ஜூஸ் கிடைக்குமா? முருகானே தான் ஜூஸ் இல்லைன்னு சொன்னாவில, ஓசியில கிடைச்சா போதுமே. மடக்குன்னு வயிற்று ஒப்பிக்கிறது. நீ என்ன வேணாலும் பேசிட்டு போ. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கீதா குடிக்கிறாளோ இல்ல கீதாவோட அம்மா அப்பா குடிக்கிறாங்களோ, யாரு குடிச்சாலும் வயிற்று கடக்க தானே செய்யும். என்ன சும்மா பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிய? என் மூஞ்சில என்ன ஜோக்கர்னு எழுதி விட்டிருக்கு? சிரிக்கிறது தப்பா? என்னமோ கடம்புடாங்குது. ஒருவேளை நம்ம குடிச்சதுலதான். ஏங்க, என்ன? இங்க ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு? ரெஸ்ட் ரூமா? எதுக்கு? என்னங்க நீங்க ரெஸ்ட் ரூம் எதுக்கு கேட்பாங்க? பாத்ரூம் போகிறதுக்கு தான். அவன் முன்ன பின்ன இந்த வீட்டுக்கு வராத மாதிரியே பேசுறிய. ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்களே தேடி போய்க்கங்க, என்னாலலாம் சொல்ல முடியாது. அடி பாவி, பழி வாங்குற நேரம் மாடியது. என்ன ஆச்சு இவளுக்கு? இவ ஏன் இப்படி விழுந்தடிச்சு ஓடுறா? நம்ம அந்த கிளாஸை கரெக்டா எடுத்து வச்சது சரியா போச்சு. இல்லைன்னா இவ ஏதோ ஒண்ணு பண்ணி வச்சிருக்கா. அந்த மருந்து கலந்த கிளாஸை கீதாவோட அம்மாவோ இல்ல அப்பாவோ குடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? ச்சே, கொஞ்சம் கூட அறிவே இல்லை. வயசானவைய ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்தா நல்லா வேணும் இவளுக்கு. கடவுள் ஏதோ என்னை பாக்குற மாதிரி வச்சாரு. இல்லைன்னா இவ போடுற ஆட்டத்துக்கு இந்நேரம் எத்தனை உயிர் போயிருக்குமோ தெரில. படட்டும், நல்லா படட்டும். வேணும்டி உனக்கு. ஏய் பொண்டாட்டி. என்னங்க? இங்க நின்று என்ன தனியா பேசிக்கிட்டு இருக்க? இல்லங்க, ஒரு கருப்பு ஆடு சுத்திக்கிட்டே கிடந்ததா, அது இப்பதான் கரெக்டான நேரத்துக்கு சரியான வேலைக்கு கரெக்டான இடத்துக்கு போயிருக்கு. அதை நினைச்சுதான் பேசிக்கிட்டு இருந்தேன். என்னடி சொல்ற? வேற யார பத்தி சொல்ல போறேன்? உங்க மாமா பொண்ணு பூர்ணி இருக்கால, ஜூஸ்ல எதையோ கலந்துருக்கா. நல்ல வேலை நான் பாத்துட்டேன். இல்லன்னு வைங்க, வேற யாராவது குடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? சண்டாளி இவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டா. சரி விடுங்க, எப்படியோ நான் பார்த்து அவளுக்கே அந்த ஜூஸை கொடுத்துட்டேன். சூப்பர் டி. அதான் இப்ப பாத்ரூமுக்கும் ஹாலுக்குமா நடந்துகிட்டு இருக்கா. ஓ அதுதானே அது. சரி வா, அங்க உட்காந்து நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். சரிங்க.